लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி, குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி, கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய், மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாளனை, எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்கான், எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயால், எத்தனை ஏனும் பிரிவாற்ற கிள்ளாயால், தத்துவமன்று தகவேனோரும் பாவாய், தத்துவமன்று தகவேனோரும் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட எல்லா அன்பு தோழிகளும் நப்பின்னை பிராட்டி மார்பில தலை வச்சு தூங்கின்னு இருக்கிற கண்ணப்பிரானை எழுப்புறாளாம். அவ எப்படி எழுப்புறான்னு பார்ப்போமா? குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில விரிந்த கொத்தாக பூ சூடிய நப்பின்னை பிராட்டியோட மார்புல தலை வச்சுண்டு கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாகன்னு ஆண்டாள் நாச்சியார் கூப்பிடுறா. மையிட்டுண்ட கண்களுடைய நப்பின்னை பிராட்டியே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்பவே மாட்டேங்கிற. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை நீ இழந்துட்டேன்னு சொல்றா. இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட எல்லா அன்பு தோழிகளும் வந்து கேட்கிறாளாம். இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த பாசுரத்துல ஆண்டாள் கூறும் உபதேசம் என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சசயனம் அப்படின்றது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு மெத்தையாம். அந்த மெத்தையில தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குறாராம் நம்ம கண்ணபிரான். இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் எழுவாரா? அப்படியே எழுந்தாலும் அவள் தான் விடுவாளா? ஆனாலும் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம கண்ணபிரான் ஓரக்கண்ணால தன் பக்தைகளை பார்க்கிறாராம். நீ பேசு அப்படின்னு அந்த பாவை நோம்பு இருக்கும் பெண்கள் ஒரு கோரிக்கை எழுப்பும் போதெல்லாம் இவர் அங்கேருந்து ஓரக்கண்ணால நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் மனைவியை நோக்கி சைகை கொடுக்கிறாராம். இது எல்லாத்தையும் கவனிச்ச அந்த பெண்கள் அடுத்து நப்பின்னை பிராட்டி கிட்ட போறாளாம். அவ கிட்ட போய், தாயே, நீ ஏன் எங்களோட கோரிக்கைகளெல்லாம் கவனிக்கலனா அந்த மாயவனிடம் யாருதான் எடுத்து சொல்லுவா அப்படின்னு கேட்கிறா. அவன், உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ,
எங்களுக்கு அவன் வாயால நன்றாக இருங்கள் அப்படின்ற ஒரு ஆசி வார்த்தை கிடைச்சாலே போரும், நாங்கள் எல்லாரும் க்ஷேமமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம்னு நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் அவ கூட இருக்கிற எல்லா பாவை நோன்பு இருக்கும் தோழிகளும் பாடுறாளாம் இந்த பாசுரத்தில். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.